எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோடு தான் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பழைய கஞ்சி, பழைய கஞ்சியும் மட்டன் சுக்காவும் எலும்பு குழம்பும் பச்சை மிளகாய் தான் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு காலை உணவாக தயாரிக்கப்பட்ட உணவு தான் இன்று. நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் நம்ம டிஷ்ஷை ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எவனாவது இப்படி சாப்பிடுவானா, தண்ணி கஞ்சிக்கு இந்த மட்டன் குழம்பையும் இந்த சுக்காவையும் இந்த பச்சை எவனா சாப்பிடுவானா? நம்ம சாப்பிடுவோம். இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எத்தனையோ கோடான கோடி ரசிகர்கள் என் வீடியோஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். குறிப்பாக சொல்ல போனோம்னா எங்கள் அக்கா சாரதா அக்கா, சென்னையை சேர்ந்தவங்க, நம்ம மேலே அதிக பற்றும் பாசம் உள்ளவங்க. அவங்க பையன், அதாவது சாரதா அக்காவோட பையன், அவரோட என்னவோ ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு இருக்காப்ல. அங்கே எம்ஆர்எம் காலேஜில் சென்னையில் படிக்கிறாப்ல தம்பி, சாரதாக்கா பையன். அந்த தம்பி வந்து அவங்க அம்மாட்ட சண்டை விடுவாப்லையா, மீசமணி அண்ணே என்ன சாப்பிட்றாரோ அதை எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன். அவளை விரும்பியெல்லாம் நம்ம மேலே இருக்காங்க பற்றா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் வெளிநாட்டு உள்ள தமிழர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் மாட்டேன். ஏன்னா வெளிநாட்டில் எல்லாம் இப்போ தண்ணி கஞ்சி சாப்பிட முடியாது. நம்ம போட்டு அவங்களுக்காக நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம். இல்லைனா சாப்பிட்டு பிணைஞ்சிக்கிட்டே சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடுவோம் ஆரம்பிப்போம். நம்ம ஏழ்மை தானே, முதல்ல சுக்கா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, முதல்ல பச்சை மிளகா இருந்து ஆரம்பிப்போம். ஐயோ அப்பா, ஐயோ அம்மா, அம்மா என் ஆத்தாடியா, ஒரு 10 ரூபா சம்பாதிக்க சண்டால பாவிரா, உங்களை ஏமாற்ற கூடாதுங்க. பச்சை மிளகாய் முடிஞ்சா திண்டு விட்டா நான் பாவிரா. வேற ஒருத்தர் என்ன ஒன்று தெரியுமா, பச்சை மிளகாய் தின்னோன்னு கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணி சேர்ப்பாங்க. நமக்கு இந்த எடிட்டிங் மாதிரியே தேவையில்லை. இப்படி ஒன்று ரியல் தான் உள்ளே போனால் வெளியே வராது. அதாட்டா மீச பண்ணி களி மட்டன் எலும்பு பத்திலா எங்கள் ராமநாத் சார் பார்ப்பார், என்னடா பாய்ப்பெல்லாம் இப்படி விட்டுதுங்கடா நீண்டு. அப்பா, இந்த பழைய கஞ்சிக்கு, இந்த பழைய கஞ்சியில் எப்பயுமே இந்த மாதிரி கிரேவியில் எந்த கிரேவி ஊற்றாலும் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி புளிஞ்சு வச்சு, ஆஹா களி மனமாக இருக்குடா. அடுத்தது மட்டன் சுக்கா சாப்பிட்றப்போ என்ன டேஸ்ட்டு பார்ப்போம். கேமராமேனுக்கு வச்சு ஊதுதா வாவ்.
வாய் வலிக்குது. அப்பா முட்டாய் மாதிரி பேசு. முட்டாய் அல்வா. சென்னையும் தூத்து வெளியே வந்துருச்சு. அருமையான ஐபிஎல்ல சென்னை கேவலமாக வெளியே வந்துச்சுவா. சோறுக்கா இருக்கா? கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பத்தலை. சட்டி சோற துண்டு விட்டு பத்தலன்றாங்க. யாரு? யாருமே சுவையாக இருக்கு. வீடியோ முடிச்சு ரொம்ப நேரம் ஒன்றா பார்க்க மாட்டாங்க மக்கள். அதனால் வீடியோ க்ளோஸ் பண்ணி நினைக்கிறேன். வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். இந்நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ், ஊமுச்சிகுளம், மதுரை 14 என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, தயவு செய்து சொல்கிறேன். இன்றைக்கி நடக்கிற முக்கால்வாசி ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு போடாமல் தான் நிறையா பேர் வண்டி ஓட்டுறீங்க. தயவு செய்து அதை தவிர்த்துருங்க. எல்லோரும் ஹெல்மெட்டு போடுங்க, தயவு செய்து சொல்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நீ நினச்சி ஏற்றுங்க. இந்நிகழ்ச்சியை தூத்துவசி லட்சுமி ஸ்டோர், ஊமுச்சிகுளம், மதுரை 14 சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க.